பணம் இருந்தாதான் உன்னை 4 பேர் மதிப்பான்னு சொல்லி தந்தது உலகம். நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணாதான் உலகம் மதிக்கும். இத சொல்லி தந்தது உலகம். ஊழியத்துக்கு பேர் வைக்கணும், ஊழியத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும், ஊழியத்தில் இதெல்லாம் பண்ணணும், டெய்லி காலையில வசனம் போடணும், இதெல்லாம் உனக்கு சொல்லி தந்தது உலகம். உன்னை நிர்வாணி உனக்கு அறிவித்து வந்தியா? உங்களுக்கு இது பிரச்சனைன்னு சொன்னது யாரு? இதெல்லாம் இருந்தாதான் உன்னால அத்தியாவசியமா இந்த பூமியில வாழ முடியும்னு சொன்னது யார்? கார் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா கார் எனக்கு கடவுள் இல்லை. Even though I am having a car, எத்தனையோ மாத கணக்கில் என் கார் ஓட்டாம என் கராஜில் போட்டு வச்சிருப்பேன், பஸ்ல தான் போவேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். உலகம் தெரியாத வரைக்கும் நான் வெட்கப்படாது இருப்பேன். அப்ப இந்த சிஸ்டத்தை உனக்குள்ள நுழைச்சது யாரு? கார்ல போனா நம்மள மதிக்க மாட்டான்னு வாடகைக்கு கார் எடுத்துட்டு போறோமே, இத உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? கடன் வாங்கி சீர்வரிசை செய்யணும்னு உனக்கு சொல்லி தந்தது யார்? கடன் வாங்கி இதெல்லாம் யாருமா நமக்கு சொல்லி தர்றா? உலகம். உன்னை விட இன்னொருத்தன் ஆசீர்வதிச்சா நீ பொறாமப்படணும், உன் முகநாடி வேறுபடணும்னு உனக்கு சொல்லி தந்தது யார்? என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி உலகம் உள்ளே வந்ததோ அன்னைக்கு வெறுப்பு, வெறுப்பு, கசப்பு, சாவு, மரணம், துக்கம், துன்பம். ஆனா கண்ணீரோடு சொல்லுகிறேன், மறுபடியும் நீ வெட்கப்படாது இருக்கிற ஒரு வாழ்க்கை, தைரியமான வாழ்க்கை, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை எது இருந்துச்சோ இல்லையோ, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் நடத்தி நித்தமும் என் ஆத்துமாவை தேற்றி உராபா காத்து உராபாசியா. நான் சும்மா பேசல, உங்களுக்குள்ள இருந்து உலகம் வெளியே போகுது, உலகம் வெளியே போகுது. அதனாலதான் ஆதியாகமம் 26:18 ஆபிரகாம் நாட்களிலே தோண்டின துறவை கேராரின் மேய்ப்பர்கள் மூடி போட்டார்கள். எதை வச்சு மூடி போட்டாங்க தெரியுமா? மண்ணினால். எல்லாரும் சொல்லுங்க, மண்ணு. மண்ணுனா என்ன? உலகம். இப்ப ஆபிரகாமுடைய துறவுக்குள்ள மண்ணு வந்துட்டு ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? மண்ணை தோண்டி வெளியெடுத்தான். நீ மண்ணை தோண்டி வெளியே போட்டா ஆபிரகாம் நாட்கள்ல இருக்கிற அந்த ஊற்று பொங்கி வரப்போகிறது. உலகத்தை வெளியே தூக்கி போட்டா முற்பிதாக்களுடைய அபிஷேகம், கைகளை தட்டுங்க பார்க்கலாம். சிலர் மேல அக்கினி. உலகத்தை தோண்டி வெளியே போடு. கையை தட்டுங்க. உலகத்தை தோண்டி வெளியே போடு.